பிரைஸ்லோ ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலின் கிறிஸ்டியன் அசம்பிளி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலின் ஊழியத்தின் ஸ்தாபகரும் நடத்துனருமாகிய பாஸ்டர் மனோஜ் மேத்யூ அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷார்ட் மெசேஜுங்கிற பகுதிக்காக நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீதிமொழிகள் எழுதினதான புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீதிமொழிகள் 22 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் பிள்ளைகளை பெற்றவர்கள், பிள்ளைகளாய் இருந்தவர்கள், பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவர்களும் உண்டு. எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு தெளிவாக எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையை தருகிறது கர்த்தர். முதலாவது நமக்கு பிள்ளை தர வேண்டுமானால், கிடைக்க வேண்டுமானால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாலுடைய பிள்ளை கிடைக்காது. அநேகர் அதுக்காக காத்திருக்கிறவர்களை நம்ம பார்க்கும்போது அது புரிந்து கொள்ள முடியும். நமக்கு இலவசமாக கிருபையினாலே பிள்ளைகளை தந்து கொண்டு இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வேத வசனம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. வேதத்தை அதிகமாக தியானித்து வாசித்து அதில் கீழ்ப்படிவோமானால், அதில் நம்முடைய நேரங்களை செலவழிப்போமானால், அது மிகுந்த பிரயோஜனத்தையும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். இயேசு நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை வேறுபிரித்திருக்கிறார், வேற்று சந்ததியாகவே நம்மை வைத்திருக்கிறார். நம்மளை பார்க்கிறவர்களுக்கு ஒரு வேளை நாம் வித்தியாசமானவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின்படி நடக்கும்போது நாம் வித்தியாசமானவர்கள் தான். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நாம் நடத்துவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கும். பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, பிள்ளைகளை வளர்ப்பது, இதெல்லாம் மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனால் அதிலே நாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கிறது. பிள்ளைகளை குறித்ததான உத்தரவாதித்தம் நமக்கு அதிகமாய் தேவை. பொறுப்புணர்வு அதிகமாய் சில வேளைகளில் மலையாள வார்த்தைகள் வந்து விடுகிறது. நமக்கு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிள்ளைகளை பெறுவது மாத்திரமல்ல, அதை ஸ்கூலில் அனுப்பின உடனே முதல் மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நீதிமொழிகளில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய ஒருவேளை ஸ்திரீகளாக இருக்கிறவர்கள், குழந்தையோடு வயிற்று பிள்ளையோடு பார்க்கிறவர்களாக இருப்பீர்களான்னு நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். வயிற்றில் இருக்கும்போதே என்னெல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்கலாம். நம்முடைய ஜபத்திலே, நம்முடைய வேத வாசிப்பிலே, நம்முடைய தியானத்திலே, நம் பிள்ளைகளோடு இடப்பழகிறதிலே அதை நமக்கு பார்க்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வரும்போது நம்ம என்னெல்லாம் நினைத்தோமோ அதில் செயல்படுகிறதே பார்க்க முடியும். நான் பிள்ளைகளை வளர்த்து இன்றைக்கி காலேஜ் முடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளை நான் வளர்ந்து வருகிற பருவத்தில் சிறு வயதிலிருந்து அந்த வளர்ப்பின் பகுதியிலே நாம் என்ன நினைத்தோமோ, என்ன ஜெபித்தோமோ, என்ன ஆண்டவரை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்டோமோ அதை பிள்ளைகளிடத்தில் பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்க முடிந்திருக்கிறது. இந்த நாளிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை பெற்றோராகிய நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். பெற்றோராகிய நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ, என்ன காண்பித்து கொடுக்குறோமோ, அது பிள்ளை வளர்ந்து முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். எங்கள் அம்மா அதை சொல்லிக் கொடுத்தாங்க, எங்கள் அப்பா இதை சொல்லிக் கொடுத்தாங்க, இதை இப்படி என்னை வளர்த்தாங்கிற சொல்கிற அளவுக்கு அவன் வந்து விடுவான். நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால், ஒரு மனோவா என்கிற சகோதரர் இருக்கிறார். அவருடைய மனைவி மலடியாக இருக்கிறார், குழந்தைகள் இல்லை. தேவதூதன் வந்து நீ குழந்தை பெறுவாய், நீ என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அதை கேள்விப்பட்ட மனோவா அடுத்த நாள் தன் மனைவியோடு சேர்ந்து தேவதூதனை பார்க்கிறார். அவரிடத்தில் ஆலோசனை, குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்கிறதான ஆலோசனை கேட்கிறார்.
13ஆம் அதிகாரத்தை, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமானால் அதை தெளிவாய் நாம் பார்க்க முடியும். ஒரு பெற்றோராகிய நாம் திருமணம் ஆகிறது நல்லது, திருமணமான பிறகு கர்ப்பவதி ஆகிறது நல்லது. அதற்கு அப்புறமாய் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை பெற்றோராகிய நாம் அதிகமாய் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாகவே ஒருவனை படைத்தார் என்று மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோமானால் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தேவன் ஒருவனை படைத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம எத்தனையோ காரியங்கள் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் பிள்ளைகளை குறித்ததான அந்த பொறுப்புணர்வு நமக்கு அதிகமாக அவசியமாக இருக்கிறது. இதே நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. பிள்ளையின் நெஞ்சில் மதீன முட்டி இருக்கும், அது தண்டனையின் பிரம்பு அகற்றி விடும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிள்ளையின் நெஞ்சில் மதீன முட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போது நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது மாத்திரமல்ல, வளர்க்க வேண்டிய காலங்களிலே, வளருகிற காலங்களிலே பிள்ளைகள் தவறு செய்தால், குற்றங்கள் செய்தால் நாம் வேத வசனத்தை கொண்டு பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும். அவர்களை மனம் திரும்ப பண்ண வேண்டும். இல்லாத பட்சத்தில் சில காரியங்கள் வரும்போது நிச்சயமாய் தண்டனை கம்பினால் பிரம்பினால் எங்கே முதுகில் தலையில் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இடுப்புக்கு கீழே, தொடையில், காலில் அடிகளை கொடுத்து வளர்க்க வேண்டியது அவசியம். தண்டனை பிரம்பு அதை அகற்றும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் பெற்றோர் அப்படி தான் என்னை வளர்த்தாங்க, அதனால் இப்படி இருக்கிறேன். உங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்களில் ஸ்கூலுகளில் அடிக்கக்கூடாதுங்கிற சட்டங்கள் இருக்கிறதானா அது அமிதம் அது அளவிற்கு மீறி போய் விடுகிறார்கள். சிலர் தங்களுடைய குடும்ப பாரம், பிரச்சனை இதெல்லாத்தையும் கொண்டு ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் மேலே திணித்து விடுகிறார்கள். அதனால் அந்த காரியங்கள். ஆனால் பெற்றோராகிய நாம் அதில் கவனமாய் பொறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மற்றவங்க கண்டிக்கிறாங்களோ திட்டுறாங்களோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளை நாம் சரியாய் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் அதில் தவறி விடுவோமானால் பிள்ளைகள் வழி விலகி விடுவார்கள், தேவனை விட்டு பிரிந்து விடுவார்கள். தேவன் அதில் துக்கப்படுவார். மனிதனை உண்டாக்குனதற்காக ஒரு காலத்தில் ஒரு நாளிலே தேவன் துக்கமடைந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே தேவன் நம்மளை அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தந்து தேவன் துக்கப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தை நம்மளை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நாம் அதிகமாய் தேவனுக்கு பயந்தவர்களாய், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களால், இயேசுவுக்கு அடிபணிகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிள்ளைகளை தந்தது இயேசு அல்லவா, நம்மை வாழ வைக்கிறது இயேசு அல்லவா, நம்மளை போஷிக்கிறவர் இயேசு அல்லவா. அவர் தந்த பிள்ளைகளுக்காக நம் உத்தரவாதம் எடுக்க வேண்டியது, பொறுப்புணர்வு எடுக்க வேண்டிய பொறுப்பாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிற இந்த நாட்களிலே தேவனிடத்தில் கேட்போமா, இயேசுவே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். நம்மள எவ்வளோ ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, விவேகம் இருக்குது. ஆனால் நம்மளை விட பல மடங்கு நமக்குண்டான பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் பொறுப்பாளிகள். காலங்களில் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி கர்த்தருக்கு முன்பாக சாட்சிகளாய் தேசத்தில், சமுதாயத்தில் நம்முடைய நல்ல பேர் வாங்கி தரதுக்கு, அவர்கள் உயர்ந்து வாழ்வதற்கு நாம் தான் பொறுப்பாளிகள். அதனால் தேவவசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாமும் கர்த்தருக்கு பயப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு கீழ்ப்படி வைப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வேத வசனத்தை போல பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை எங்கள் மூலமாய் பிள்ளைகளுக்கு அதை ஆதாரமாக இருக்க தேவன் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இன்று முதல் நம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே, முதிர் வயதிலும் விடாத குணாதிசயங்களை கற்றுக் கொடுக்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களை போதிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்மால நடத்தப்பட, உம்மால ஆதரிக்கப்பட, உம்மால நாங்கள் ஆண்டவரை செயல்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு எல்லாருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி அவைகள் எல்லாவற்றையும் தந்தருவேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையில் நிறைவேற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். சேனலை நுழைத்து நீங்கள் முதன்முறையாக பார்ப்பீர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாயிருக்கும். உங்களுடைய மேலான கருத்துக்களை
எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சேனலை நீங்கள் கவனமாக கவனித்து அதனுடைய நிகழ்ச்சிகளிலே உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.